வரக்கூடிய இசைத்தட்டை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள். ஓகேவா? பொதுவாக இந்த சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்காகவே ஒரு இன்ஸ்டியூட் வந்து அமைச்சு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராஃப்டையும் வந்து அதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நான் படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கனவோட வரவங்களுக்கு வந்து படம் பண்றதுக்கான அந்த சூழலை வந்து அமைச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு தமிழ் சினிமாவை நோக்கி வர எல்லாருக்குமே ஒரு கான்பிடன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவிலும் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உதயகுமார் சார் ரொம்ப அழகா எல்லாரும் பத்தியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி ஆல் பாஸா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மிக முக்கியமா இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காரு. அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பாடல்கள் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமே இருக்கு. எக்கச்சக்கமா இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. வாரம் 4 படம் 5 படம்னு இந்த காலகட்டத்துல சரியான ரிலீஸ் டேட்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நார்த் மெட்ராஸ் பத்தி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படி எல்லாம் இல்லமா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா எல்லாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படி எல்லாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்ல ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப இன்டீரியரா போனீங்கன்னா ஒருவேளை அந்த என்ன சொல்றது ஒரு அதுவே சொன்னா அவங்க கோச்சு கூடாது. அந்த மாதிரி இன்டீரியரா சில இடங்கள், அதுவும் பர்டிகுலரா அதாவது கடல் சம்பந்தப்பட்ட இடங்களை போனா கொஞ்சம் ஆக்ரோஷமா மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். சோ ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாம் கிடையாது. ஆனா இந்த படத்துல ஒரு வட சென்னையில போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டா எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஹோல் டீமுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு பேக்டான இடம், டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலரா நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காக உருவாக்கப்பட்டது. நார்த் மெட்ராஸ் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெயினா வரும்னு எதிர்பார்க்கிறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புது படம் புதுசா ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமா அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்துல ஒரு படத்துல பார்த்தேன், மகுடம் படத்துல அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேற மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்கு. இந்த படத்துல அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. சோ கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் நல்லபடியா அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பத்தி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி, அவங்களும் இந்த படத்துல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமா அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நடிகர் விஜய் சத்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விஜய் சத்யா சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, ஆல் பாஸ் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்து சாரை வந்து மேடைக்கு வரவேற்கலாம்.
தேங்க்யூ சார். வட சென்னை வந்து அந்த மாதிரி இருக்குன்றது வந்து படங்கள், தமிழ் சினிமா படங்கள்ல வந்து அப்படி காமிக்கப்படுது. ஆனா அப்படி இல்லை, அதுக்கு வேற ஒரு கலரா இருக்குன்றது இந்த படம் வந்து சொல்ல வருது அப்படின்றத வந்து மீட் பண்ணிருந்தேன்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் வட சென்னை தான், இப்ப அங்கதான் நான் கிளம்பி வந்து முடிச்சுட்டு அங்கதான் வந்து போகணும். ஃபைன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைன் சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு மன்சூர் அலிகான் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இல்லையா மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் பைனான்ஸ் மினிஸ்டராக, பைனான்ஸ் கண்ட்ரோலராக சேர்ந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குநராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமா சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இத இடையில அங்க போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதுல இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளு வர்க்கத்தினரால் இப்ப 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேல கொள்ளையடிச்சு மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதால இருந்து சாவுக்கு காரணமா இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்க ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர் சாதாரணமா சொல்லல. கண்கள் இரண்டால் பசங்க இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்திருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடலை ஆடி வைக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு வளர்ந்துட்டு வரையில 2 வழிதான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்றது திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸ இந்த கோச்சிங் போட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன என்னமோ போய் அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா வெட்டி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கிறார். அதற்காக சொன்னார். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே, நான் ஏன்னா மாண்புமிக்க டாக்டர் சொல்றான்னு சொல்லுங்க, தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. டைரக்டர் 40-30 வயசுக்கு முன்னாடி 93 நினைக்கிறேன் என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேல போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜகுலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய், கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேன், மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கு போய் பாருங்க இருக்கும் முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தேன். தினத்தண்டியில போட மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஸ்ரீஸ்மிதா மேல் எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருந்தாங்க. ஒரு கார் கான்டெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிடான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். நான் போய் ஏன் எதனால இல்லைங்க, அது ஒரு
மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம். அப்படி எந்த புத்தகத்தில் இருக்கு? இல்லை நீங்க டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்க சினிமாவில் அவங்க 1000 படம் நடிச்சவங்க மனோரமா, அவங்க நாங்க நேசிக்கிறோம், நாங்க பட்டம் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன இப்போ போட்டு ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அது போன்று நம்ம அதை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. நம்ம துறையை நம்ம கேவலமாக இடம் பேசுறதுனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஏன் சொல்றேன், நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடறேன். மோகன்ராஜன் எங்கப்பா அடி நிறுத்துற என்னால எட்டி பின்பாரப்பா கட்டாபி சம்பவக்காரி என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா. இங்க இருந்துதான் இந்த லீக்ஸ் கிடைக்குதோ அடி பின்னாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன் சும்மா இருக்கிறாங்களா பாருங்களா. இந்த வயசுலயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பா விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அது தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அச்சய் அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகர்களுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா. அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்புல ஆச்சரியமெல்லாம் பொள்ளாச்சி அங்கங்க படப்பிடிப்புலாம் அந்த காலத்துல எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனா இவங்க பாருங்க, இந்த நடிப்புல பயங்கரமான ஒரு பல ரசத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்ப அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஒரு ஈரா அசத்தலான ஒரு காரோட ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமா இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்தக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க. அற்புதமா இருக்கு. இங்க நான் ஏன் இங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க இன்னையிலிருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசா போடுறாங்க. போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனா இந்த இரட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்கள் இங்க சொல்லிட்டோம். விளம்பரம் காப்புக்கும் வரும், பேர் பெருசா இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது எவ்வளவு மனசு நோக்கும் பாருங்க. அது என்ன வீணா போகுது. விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்றீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸ் இருக்கட்டும், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்ப அதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வைப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்ப பாருங்க, எத்தனை பேர் சின்ன எழுத்து நான் எப்படியோ படிக்கிறேன் யோசிச்சது. டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி டெல்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன், அண்ணாதுரை, புவன், RS புவன் தான் PRO. இது பேப்பர்கள்ல இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதுல ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இரட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமா, ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அது மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா
எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93 தான் நான் போய் தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பிரிஞ்சுத்தினார் இருந்தாங்க. ஊமை கவிஞர் சுருதா வந்திருந்தாரு, நவரத்தினாரு. அவங்க அந்த வள்ளுவர் கூட்டத்தில் போல அவங்க போராட்டத்தை உட்காருங்க. அந்த காலத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பேர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்போன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவனுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனே ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சவங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டு எடுத்துட்டாங்க, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணும். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுவீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க, மார்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணங்க சொத்து வாங்கி போடுங்க, அவரும் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்த ஜோதில பண்ண போடுறீங்க. நான் பகிரங்க குற்றம் சாட்டுவேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸ் இருக்கலையே, 86லயே நான் கவுன்சில் கலைஞன் இவங்க எல்லாம் அரக்காடு போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனுவேன். 86லயே ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம். நான் நாளைக்கு நிச்சயமா உத்தேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்தை தான் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதையோட வாங்க, ஒரு கட்டாசி மாதிரி, ஒரு பரம மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க. நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் கம்பெனிக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பு இல்லை. நான் 350 படங்களை நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரம்பத்தில் இருக்காங்க. அதாவது ஈட்டெடுக்க பண்ணுங்க, பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. என்ன பில்டப்? ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜோ பாலாஜி இன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோக்கு. என்ன தண்ணி அன்னைக்கு வச்சிருக்கோம். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சரி இனிமேல் நீங்க சைன் பண்ணீங்க, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அகிர்பந்த போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டுருக்காங்க. ஆனா தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. எதனாலதான் படங்கள் நிக்குது? மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப ஏன் நிக்கிறாங்க? மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ ஏன் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம் நான் ஒன்று போய் சேர்க்கிறேன். வீட்டெடுப்பு தான் பண்ற அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பு யாருவா மக்கள் சொல்லுவாங்க. தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு இல்லை ஆனேன் சார், காணாம் சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. இந்த பர்டிகுலர் நான் நடிச்ச ஆடினதை அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூரிய சார் வித்தியாசத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்த ஷூட்டிங். அப்ப என்ன பயணி அப்படி ரிங்கில் அந்த ஆடின பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச எல்லாம் செய்ய சொல்லுங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி அனாக்கத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்ன நேரம் பண்ணுங்க. ஆனா சினிமா ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடையும். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகம். என்னன்னா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனோம், அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மனைவிக்கு கூட்டு போல யாரோ எடுத்து 4 பரவாயில்ல.
யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது ஆடுது படத்தில் நடிக்கிறது. இவரு கோட்டு போட்டுக்கிட்டாரு, அரே நீ நல்லா ஆடு நல்லா ஆடு, ஆனால் நம்ம எதுக்கு போட்டேன், ஏன் இருட்டடிப்பு பண்ண, ஏன் பயம், 2 நிமிஷம் சாப்பிட்டா இருக்கட்டும் 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு காட்டு, மக்கள் பார்த்துப்பாங்க, உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த நேரம் குழந்தை கொடுக்க மாட்டேங்க பழனிசாமி, நீங்க என்ன நிமிஷம் தேவைப்படுவா, இதுதான் இந்த மாதிரி நோட் பண்ணுங்க. சும்மா ஜாதா போட்டுட்டு போறதுக்கு ஆள்பா நல்லா இருக்காரு நல்லா ஓடும், நல்லா இருந்தாத்தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொரு கண்டிப்பாக காட்டு. இந்த பெச்சாந்தேசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கி வைப்பாரு, அவர் உழைப்ப சொல்லி நான் மறைச்ச சும்மா இருப்பாரா? சேமாந்திரம் மக்கள் இருக்காங்க, சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லை இல்லையோ, கீழே போய் எழுதாங்க, நீ உன் பையன் கொஞ்சம் பைத்தியக்காரன் நான் வரீங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான் சாப்பிட்டுருக்கான், அது இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா, நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா இருக்கா தெரியாதா, இப்படி ஒரு அழைப்படுத்த சனிகள் நாட்டில் சுத்திட்டு இருக்கு. அவனுக்கு அதேதான் வேலை, பெட்டாஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குறைஞ்சுக்கு போட்டு பாரு. ஆல்பாஸ் அற்புதமான பெயர். இனிமே இங்கே விளம்பரம் என்று கொடுத்தார், விளம்பரம் என்று கொடுத்தார். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தேர்தலுக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய ஓட்டளவு, என்னுடைய கட்டளவு, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேர ஈட்டடிப்பு பண்ணாங்க. அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து வீரவாரு. நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள். அப்ப யாராவது விட்டு முடிச்சா உண்மையில விட்டுனா வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு வி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆல்பாஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களான மதிப்பிற்குரிய திரு ஆர்வியன் அவர்கள் இப்பதான் கிளம்பினாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, திரு மதிப்பிற்குரிய தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஜெயபிராசு சார் அவர்களுக்கும், அவருடைய புதல்வன் கதாநாயகன் கதையின் நாயகன் திரு துஷ்யந்த் அவர்களுக்கும், கதாநாயகி ஜனனி அவர்களுக்கும் மற்றும் அக்கா வினோதினி அவர்களுக்கும், இங்கே வீட்டிற்கக்கூடிய அருமை சகோதரர் பிரபல நடிகர் மதன் அண்ணன், என் பசங்க ஃபுல்லாக அவரோட ஃபேன். ஸோ மதன் அண்ணன் அவர்களுக்கும், மசோலி அண்ணன் அவர்களுக்கும், இசை நாயகன் இசை புயல் அவரை வாழ்த்த வயதில்லை, அவருடைய வணங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் வசந்த் அண்ணன் அவர்களுக்கும், மேடம் வீட்டிருக்கக்கூடிய திரைத்துறை வல்லுநர்கள், இயக்குனர், படத்துறை இயக்குனர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மோகனா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசை அதை சொல்ல வேணாம், ஆல்ரெடி முத்திரை பதித்தவர் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர், அவரை பற்றி பெருமிதம் கொள்வோம். ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி அண்ணன் மன்சூர் அவர்கள் பேசினாங்க, ஆர்வியன் பேசினாங்க, ஸோ தனஞ்சயன் சார் பேசினாங்க. ஸோ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம விளக்கங்கள் கொடுத்து சில விஷயங்களை பேசினா அது நம்ம நெடுந்தொடராக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இந்த இசை வெளியீட்டு விழாவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த இசை வெளியீட்டு விழாவை கலந்துக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த PROயினுடைய துணைத் தலைவர், இந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அண்ணன் புகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார், அது என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய சினிமா இருக்கக்கூடிய சூழல் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் நான் சினிமா ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன், குறை சொல்லிட்டு இருக்கேன், படத்தினுடைய விநியோக முறைகளை சொல்லிட்டு இருக்கேன். திரையரங்குகள் கிடைக்கல திரைப்படங்களுக்கு, அதை பத்தி நான் விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சில நிகழ்வுகளையும் உங்க முன்னாடி வந்து நான் சுட்டி காட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த இசை விளையாட்டு லெவலில் கலந்து ஒரு முயற்சி எடுத்த அன்பு தலைவர் அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, துணைத் தலைவர் அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் விரைவில் வந்து கலந்து கொள்வோம். தனஞ்சயன் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து நினைச்சேன், நீங்க அழகா ஈஸியா முடிச்சிட்டீங்க. ஆர்வி அண்ணன் அவர்கள் வந்து வெளியில எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, தம்பி எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் பேசுறாத எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம நோக்கம் இல்லை. சினிமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5 கோடி 6 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய படங்கள் வந்து சிறுமுறையீடு திரைப்படங்கள் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நலன் அக்கறை காட்டி நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி நிர்வாகத்தினரும் நம்முடைய தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய நிர்வாகமும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தனிஜயன் சார் எல்லாத்திலும் இருக்கிறாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் நலன் அக்கறை காட்டி தான் அதை தொடர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து 6 கோடி 5 கோடிக்கு கீழே எடுக்கப்பட்டிருக்க படங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வரையை ஈட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நான் நிறையவே வந்து தனிஜயன் சார் பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுவரையும் அவர் அந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கல. அவருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன், எனக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. ஆர்வி அண்ணங்கிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ தயாரிப்பாளருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இசை வெளியீட்டல அப்படிங்கிறது வந்து இத்தனை மீடியாக்கள் வருவாங்க, உங்களை வாழ்த்துவதற்கு நண்பர்கள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்க, படத்துடைய விநியோக முறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இயக்குனர் வந்து விளக்கியிருப்பாரு. ஸோ அதனால வந்து தயாரிப்பாளர் வந்து சேஃப் ஜோன் இருக்கும். தயாரிப்பாளர் இல்லையே தமிழ் சினிமா திரையுலகம் இல்லை. ஸோ எனக்கு எந்த தியேட்டர் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து 5 கோடி முதலீடு திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய திரையரங்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே தெரியும். தியேட்டர் கிடைக்கல, எந்த தியேட்டருமே கிடைக்கல. நீங்க வந்து 5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. தனஞ்சயன் சார் வந்து ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னாங்க, இதே ஸ்டேஜ்ல சொன்னாங்க இத்தனை படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வாரத்துக்கும் வந்து 6 படத்துல இருந்து 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகுது. நம்ம பாக்குற படங்கள்லாம் பாருங்களேன், டிசி, ஜனநாயகன், ஸ்பைடர்மேன், வேற என்ன படம் நமக்கு இப்ப நிகழ்வுக்கு வரும்? இங்க இருக்க எத்தனை பேர் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துருக்கோம்? ஸோ இல்ல, அந்த தியேட்டர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொரு முதலீடு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் நிறைய இருக்கு. இதெல்லாம் தயாரிப்பாளர் முதல் படம் நம்ம சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த படம் எடுக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் முதல்ல வந்து ஒரு இயக்குனர், இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்று வந்து என்கிட்ட வந்து கதை சொல்றது ஒரு இயக்குனர் வந்திருந்தாரு. ஒரு டைரக்டர் வந்து அந்த கோ டைரக்டர் அந்த உதவி இயக்குனரை அவ்வளவு அலைய விட்டுருக்கிறார். ஒரு பணியான வேண்டுகோள் வைக்கிறேன், அது ஒரு பகிரங்கமான கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசரை இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அலைய வைக்காதீங்க தயவு செஞ்சு. என்னெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து 2000 இருந்து 2005 வரைக்கும் 5 வருஷம் அலைய வச்சிருக்கிறாரு. நான் அதுக்காக சொல்ல வரல. வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு காலதாமதம் ஆகும்னு சொல்லுங்க. அவங்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கல்ல, அவங்களுடைய நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் விரையமாக்காதீங்க, அவங்க அலக்களிக்காதீங்க. அந்த பாவங்களை அவங்களை சும்மா விடாது. நீங்க ஜெயிக்க முடியாது, முதல்ல நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன அலைய விட்ட அந்த இயக்குனர் நீங்க அப்படியே இருக்கிறாரு. நான் 4 படம் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த பாவங்களை வந்து கொட்டிக்காதீங்க. கதை சொல்ல வர்றாங்கன்னா ப்ரொடியூசர் எந்த இனத்துக்கு தான் சொல்றேன், தயாரிப்பாளர் இனத்துக்கு தான் சொல்றேன். கதை சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வருவாங்கன்னா அவங்களால இப்ப படம் பண்ண முடியலையா, அதை நீங்க தெளிவா எடுத்து வச்சிருங்க. அவங்களை அலக்கழிச்சு அவங்களுடைய வாழ்வியலை வந்து நீங்க வந்து பாழாக்காதீங்க. அது ஒரு பணியான வேண்டுகோளை வச்சிடறேன். ஸோ தொடர்ந்து வந்து தயாரிப்பாளர்கள் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சினிமா செழிப்பெல்லாம் இல்லை, சினிமா செழிப்பா இருக்குன்னா யாரும் இங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 கோடி முதலீடுக்கு உள்ள இருக்கக்கூடிய படங்கள் வந்து சமீபத்துல ஒரு 6 மாசத்துல வெற்றி படங்கள் வந்து எனக்கு அடிக்க காட்டுங்க. எந்த தயாரிப்பாளர் வந்து முதலீடு வந்து வெற்றிகரமா எடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு வரவேற்பு படவில்ல, திரைப்படங்கள் வந்து எடுப்பதிலும் வெளியிடுவதிலையும் அதை திரையிடுவதிலும் வருமானத்தை ஈட்டுவதிலும் வந்து எதுவுமே இல்லைங்க. ஒரு புக் ஷோக்கார சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிக்கெட் நியூஸ் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ்க்கு எதுவும் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கிறான், எக்ஸிபியூட்டர் சம்பாதிக்கிறான், ஒரு தியேட்டர்ல பெருக்கிற அந்த லேபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஆனா கடைசி அந்த ப்ரொடியூசர்ங்கிறது ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த தயாரிப்பாளர் இனம். ஸோ தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா எழுச்சி வரும், வளர்ச்சி வரும். நன்றி. ஆல்பாஸ் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். இந்த தயாரிப்பாளர் நல்ல வருவாயை ஈட்ட வேண்டும். இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே லெஜண்ட், எல்லாருமே அவ்வளவு அருமையா பண்ணக்கூடியவங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து ஒரு மேடை இது போன்ற ஒரு இசை வெளியீடு நடப்பதற்கு இவர்களை நான் பாராட்டுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விரைகிறேன். நன்றி. வணக்கம்.
தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இங்க வந்து பேச இருப்பவர் மகாநதி ரமணா. இந்த படங்கள் மூலமா யதார்த்தமான காட்சிகளை கொடுத்ததும், ஐயன் காப்பா இந்த மாதிரியான படங்கள் மூலமா உலகத்தரம் வாய்ந்த காட்சிகளையும் வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. தொடர்ந்து கேமரா கோணங்கள்ல என்றும் புதுமையை புகுத்தி கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் அந்த மாதிரி. வணக்கம் அனைவருக்கும், அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஆசைப்படுறதுனா, இந்த ப்ரொடியூசர் மோகனாவுடைய ஒன் ஸ்டெப், அது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல வந்து இந்த திரையுலகத்துல ஒரு தயாரிப்பாளர் அவங்க உள்ள கால்டு வச்சு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்கள வரவேற்கிறேன். நீங்க வரணும் மேடம், வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி பேசினவர் சொல்ல ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ப்ரொடியூசர் வர்றதை நான் முதல்ல வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு படக்குழுவே வந்திருக்கு, ஒரு நல்ல படம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கதான் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இயக்குனர் மைதீன் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நட்பிலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப நட்பு தான் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகட்டிக்கு போறதுக்கு நட்பு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்திரமா நம்பக்கூடியவர். உதாரணம் 2 இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல தயாரிப்பாளர் வந்து அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டுல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு, அவர் இத்தனை வருஷம் 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு நண்பரா அவங்க முன் வந்திருக்காங்க மோகனா. எந்த அளவு பாருங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போம், நல்லா இல்லைன்னு. அவங்க பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க ஒரு நண்பனுக்காக. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த படத்துல ஒளிப்பதிவாளர் தில்ராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் தான். அவர் வந்து இந்த டைரக்டர் மைதீனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நண்பர். படம் பண்ணா ஒன்னதான் வச்சு படம் பண்ணுவேன் 20 வருஷமா சொல்லிட்டே இருந்தவர். இன்னைக்கு அதை நிரூபணம் பண்ணிருக்காரு. பட வாய்ப்பு கிடைச்சோன்னு சரி நல்ல வாய்ப்பா இருக்கு, நம்ம ஏதோ ஒரு கேமரா வச்சு போறது இல்லாம நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக அவரை வச்சு பண்ணிருக்காரு. இது மாதிரி என்னுடைய கொஞ்சம் நிறைய உரையாடல் எனக்கு அவருக்கு நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நட்பு தோரணையிலேயே இருக்கும் அவர் பேசுறதெல்லாம். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு நான் தலை வணங்குறேன். மைதீன் நீங்க நல்லா வரணும். இது வந்து இந்த ஒரு ஸ்டெப் வந்து மோகனா வாடம் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து அவங்க பல ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தயாரிப்பாளரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆல் பாஸ் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததா வந்து இங்க பேச இருக்கிறவங்களுக்கு நடிப்புன்றது ஒரு களமட்டம் கிடையாது, அதுதான் அவங்களுடைய வாழ்வியல. அதை வந்து நம்ம பல படங்களுடைய நடிப்புல வந்து பார்த்திருக்கோம். சிந்தனையில் அசாத்திய தெளிவு, நடிப்பில் என்றும் அலாதியான யதார்த்தம். நடிகை வினோதினி வைத்தியநாதன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்துல வந்து நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி GDN பட விழாவில் என்னால கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்க கொடுத்த ஆதரவுல இந்த வருஷம் எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறைய படங்கள்ல நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்கள்ல வந்து என்னால கலந்துக்க முடியல. அதனால தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாம அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்க கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கோம். அதனால முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். 2வது, இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலயும் வந்து ஏதோ ஒரு விஷயம்
ஒரு ஆடியோ லான்ச்ல நடக்கும். இன்னைக்கு வந்து அவர் பேசினது உங்களுக்கு வேணா வந்து இல்ல பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை, அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ற இடத்துல நான் இல்லை. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா பல நேரத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாம முடிஞ்சிடும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்துல நான் இது சில மேடைகள்ல நான் சொல்லல, ஆனா ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஏதோ ஒரு பிரஸ் ஷோ ஏதோ ஒண்ணு, அதுல வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டுல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் பண்ணி சாரி எல்லாம் ட்ரேப் எல்லாம் பண்ணிட்டு நான் போறேன். அங்க போனா வேல்ஸ் உடைய அந்த ஸ்கூல் ஒரு காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து நான் உட்காந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு தவறுதான், வேணும்னு அதை பண்ணல, ஆனா அது வந்து நடந்துச்சு அந்த மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காந்து வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுவேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்துல வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரகரகரன்னு அழறாங்க அப்படியே. அப்போ வந்து நான் யோசிச்சேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இழுத்தடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்றாங்க. அப்ப ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எங்க நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ள நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்துக்கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் வந்து ஜிடிஎம் நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் வந்து நான் யோசிப்பேன். எனக்கு பல படங்கள்ல வந்து நம்ம அங்கங்க தெரிஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா இந்த படத்துல நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கறதுக்காக நான் அவங்க ஆபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. 35 நாள் வந்து நம்ம என்ன அவ்வளவு பெரிய கதாபாத்திரமா பண்றோம், இவ்வளவு நாள் அதுவும் 99 கால் ஷீட் அப்படின்னாங்க. அப்ப யோசிச்சேன், என்னடா படம்குள்ள நம்ம தான் வரணும். அது உண்மையாவே அது அப்படிதான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்ல செய்யக்கூடிய ஒரு படத்துல த்ரூட்டா வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா, அந்த கதையோட்டத்தோட வரக்கூடிய கதாபாத்திரமா பண்றது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவா இருக்கு. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சு ஆகணும். இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வாங்கணும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரிதான் இதுவும் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து பொதுநலன் கருதுற ஒரு மனப்பான்மை. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னு அவரை நான் மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்டு ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்ல இருந்து அங்க பாருங்க காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்க இல்லாம வந்து இல்ல, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து உட்கார்ந்து இந்த டீ அப்படிங்கறது நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்பதான் சார் சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டர்ல உட்கார்ந்துருப்பாரு. அவரை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்க வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு போறதுக்கே அந்த மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேடம் மோகனமான் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா கரெக்டா பேசுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வரவேற்புரை எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் 2 விஷயம் அவங்கள பத்தி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமால ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட். காலையில வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியா ரூம்ல போய் கேரவன்ல போய் சாப்பிடுறதுலாம் இல்ல, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. எங்க கூட நடிச்ச அப்படியே நடிச்சு கடைசியில வந்து ஈவினிங் அதை முடிக்கும் போது அவங்க திருப்பி தயாரிப்பாளர் மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகா இது வந்து அவங்க நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3 அதாவது சுதா கொங்கரவன், அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன், பிரியா, நான் 3 பேரோட நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்டே பாத்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன் நீங்க அவுட்டர் வந்து பாத்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதை சொல்லாமன்னு தெரியல, பார்த்தா நாங்க வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, அதை கட் பண்ணிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி அறிஞ்சுங்க. ஓகே சரி, சரி ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம நிறைய அசியூம் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க அங்க வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ள வேணும் எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்க அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்க வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. யாரோட வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம மத்தியானம் வந்து எந்த வீட்லயாவது வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்கு, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளவு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த மேடையில நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அறை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால அதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. லிரிக்ஸ் அப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்துல வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர அது சாரி அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசுதானே எல்லாம் அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸ வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாம பல யதார்த்தமான பாடல்கள் வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. அதாவது சுப்பிரமணியபுரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதுல முக்கியமா வந்து சமீபத்துல அவரு இளைஞர்களோட அவரு தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாம அது வாக்கரசியல் அதுக்குள்ளேயே நான் போகல, ஆனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை அது வந்து அவருடைய ஒரு வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு பிசகாம அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட அதுவும் இளைஞர்களா வந்து அவங்க மதித்து
அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாம ரொம்ப அழகா அவங்களை வந்து கையாண்ட விதம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில அது எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்துல வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங் எல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அது நடுவில் வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடிச்ச ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட், ஒரே ஒரு வழியில ஒருத்தரை பத்தி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிட்டேன். அப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன, அதாவது வந்து பல நேரங்களும் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்துல கூட காம்பினேஷன் வந்து இல்லை. இந்த படத்துல நாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்க வந்து இன்னொரு படமா நாங்க வந்து 3 படம் இப்ப ஆக்சுவலா நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையா பழகக்கூடிய, ஆனா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டரே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, எந்த கேரக்டர் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட கொள்ளும் சொல் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாண்டமா அவரை போலவே இனிமையா பழகக்கூடிய, ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இப்ப வந்து நிறைய இளம் ஹீரோஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமால பிடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து இந்த படத்துல அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து சமீபத்துல ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிகேஷன் கண்டிப்பா வந்து அதுக்கு தெர் பி குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அப்கோர்ஸ் ஜனனி, அவங்களும் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, அவங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள். இன்னைக்கு அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாம அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாவே அடுத்த வீட்டுல வந்து ஒரு இப்படி ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலேஜ் பிரசன்னா, குடும்பஸ்தன் படம் மூலமா வந்து ரைட்டரா அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைத்திலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமார் அவர்கள். அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நட்பு வந்து பகிர்ந்துக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அப்கோர்ஸ் எல்லாரும் மீறி எங்க எல்லாருடைய இனிமையா பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்க கூட நடிச்ச மோகனா மேம் வருங்க. அவங்க நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்பதான் 2 வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து தப்பு கொடுக்குற மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர் உதயகுமார் சார், எம்எஸ் பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர், அண்ட் மதன் சார், இன்னும் மகன் சார் பேசுறது, அப்புறம் என்னுடைய எங்க குடும்பத்துடைய எங்க வாழ்வியலுடைய மகன்களா நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவங்க எல்லாம் யாரும் தெரியல, அதனால ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.